ஹலோ, இது எங்கள் வீட்டுக்கு வந்த புதிய உறவு. இவன் பேர் நாங்கள் சிட்டுமணின்னு வச்சுருக்கா. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஞானவழி சாய்பாபா கோயிலில் ஆரத்தி பண்ணுவான் பைரவர். அவரை கவர்மெண்ட் ஆளுங்க பிடிச்சி போயிருக்காங்க. அதனால் ரொம்ப சோகத்தில் நான் இருந்ததுனால என் பொண்ணு எனக்கு சிட்டுமணின்னு சொல்லிட்டு இவனை வாங்கி கொடுத்துருக்குறா. என்ன, இவன் பேர் வந்து சாய்ரா. இவ தான் சாய்ரா. அவள் ரொம்ப கடிக்கிறான், அதனால அவளை கையில் பிடிக்கல. என்ன, இவன் வந்து சிட்டுமணி. இந்த சிட்டுமணி வந்து சொல் பேச்சு கேட்குறான், என் கையில் ஏறி உட்காந்துருக்கிறான், நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறான். இனிமேல் பாபா கிட்டே இவன் தான் அதிகமாக வந்து க்ளோஸாக இருக்க போகிறான். இவன் தான் வீடியோவில் வருவான். எல்லாரும் பாருங்கள். ஒரு ஜீவராசிக்குள்ளே இறைவன் எப்படி குடியிருக்கிறாருங்கிறத பாருங்கள். எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு என் கையில் சாப்பிடுது. நான் பேசுகிறதுக்கெல்லாம் வந்து தலையாட்டுது. இவன் பேர் சிட்டுமணி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாபாவோடைய ஆர்த்தி டைமில் இந்த சிட்டுமணி பாபா கிட்டே இருப்பான். எங்கள் பைரவர் வந்து ஸ்ட்ரீட் டாக் தான் அது, அதை வளர்க்கலை. பாருங்கள், குரல் கொடுக்குறான். என் பைரவர் போன பிறகு இவன் வந்திருக்கான், சிட்டுமணி வந்திருக்கான். அவன் பேர் டாமி. கவர்மெண்ட் ஆளுங்க பிடிச்சி போயிருக்காங்களாம் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக. நாங்கள் கோயிலில் இல்லை, அந்த டைமில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. திரும்பவும் வந்துடுவான். அவன் நல்லா ஆர்த்தி பண்ணுவான், 4 வேளை ஆர்த்தியும் அவன் பண்ணுவான். அந்த மனக்கவலையை போக்க இப்போ எங்கள் சிட்டுமணி வந்திருக்கான். பாருங்கள், குரல் கொடுக்குறான் பாருங்கள். நான் பேச சிட்டுமணி எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஞானவழி சாய்பாபா கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு. பாபா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. அறிவுக்குட்டி சிட்டுமணி எல்லாருக்கும் பாய் சொல்லு.